இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சத்து மாவு அரைக்க 31 தானியம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த 31 தானியமும் நம்ம வாங்கி வறுத்து அரைக்கும் போது எல்லா நன்மையும் உடலுக்கு வருதுங்க. சொல்கிறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேழ்வரகு, கம்பு, காட்டுக்கவனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, பூங்கார் அரிசி, குதிரைவாலி அரிசி, வரகு அரிசி, சம்பா கோதுமை, மக்காச்சோளம், கொள்ளு, கருப்பு மூக்கடலை, பச்சை பயிறு, சிகப்பு அரிசி, வெள்ளைச்சோளம், பார்லி அரிசி, கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி அரிசி, பாதாம், வேர்க்கடலை, உடைச்ச கடலை, ஏலக்காய், கருஞ்சீரகம், சிகப்பு ராஜ்மா, திணை, சுக்கு, பெருங்காயம், ஓமம், சோயா, அவல், முந்திரி, மூங்கில் அரிசி, இத்தனையும் 31 தானியமும் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட தானியம் போட்டு கூட நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும். வறுத்துட்டு மிக்சியில் கொடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 10 நிமிஷத்தில் நம்ம சத்து மாவு கஞ்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த பவுடர் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி செய்யலாங்க. உடம்புக்கு நன்மைகள் கோடிக்கணக்கில் ஏராளமாக தாராளமாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். எல்லாமே நன்மைக்கே.